உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கானா? ஆனா எங்க உங்க வாத்தியாரு? யூரின்கா? யூரின்னா என்ன? அது கூட தெரியாதா உனக்கு? அசிங்கப்பட்டுருவோம் இருக்கு. பாருங்க கண்ணுங்களா, இந்த ஏபிசிடின்னு ஒரு வருஷமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பானே. இந்த ஏபிசிடியை தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி தட்டுமா? இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். ஏன்னா ஆனா, பீனா அவன்னா, சீனா ஈனா, டீனா ஈயன்னா. தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட். என்னல? உனக்கு ஒரு டவுட்டா? ஆமா. என்ன? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு மாடசாமி. உங்க தாத்தா பேர் என்ன? தாத்தா பேரு கருப்பசாமி. உங்க பாட்டனார் பேர் என்ன? எதுக்கு தவசம் பண்ண போறியா? கேள்வி கேட்குற ஆளை பாரு. அது கூட உங்களுக்கு தெரியலையா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கு. என்னது? கப்பல் பஞ்சர் ஆச்சுன்னா எங்க ஓட்டுவீங்க? கப்பலு பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் ஆயிட்டா எங்க ஓட்டுவாவுல? இப்படி யோசிச்சுன்னா நீ உருப்பட மாட்டேன். ஆளு சிறுசா இருந்தாலும் கேள்வி பருத்த கேள்வியை கேட்கானே. இதெல்லாம் நம்ம ரகு சொல்லி கொடுத்துருப்பான். இல்ல ரகு, வாராசா வா. ஏன்டா நிக்கிறேன், உட்கார்றா. மாமா, ஸ்கூல் பசங்களை ஏன் மாமா தொல்லை பண்ணிட்டே இருக்க? இது ஒரு ஸ்கூலு, இந்த பசங்களை நாங்க தொல்லை பண்ணிட்டோம். ஏன்னா நீ சொல்லி கொடுக்குற ஓட்ட இங்கிலீஷ் பூரா இந்த பிள்ளைய படிச்சு மாடு மேய்க்க கூட லாய்க்கலாமா ஆக போகுது. இங்க பாரு, நீ கத்து கொடுக்குற இங்கிலீஷ் உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு. அழகான பொண்ணா? பருவாய் போய் உள்ள அழகான பொண்ணு வந்திருக்குன்னா மாமனை மல்லாக்க தள்ளி விட்டால ஓடுறா. இன்னைக்கு சாய வெளுக்க போதுல, நானும் வந்து பார்க்கத்தான போறேன். இந்த வாரம் ஒரு நிமிடம் உன் ஆர்வம் எனக்கு புரியுதுல. அந்த செவத்து பிள்ளைய பார்த்த உடனே உன் வாழை சுருட்டிட்டு சத்தம் கட்டாம இருக்கணும். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணி மாமன் பேரை கெடுத்து விட. உன் பேர் நான் கெடுக்கிறேன்னா நீ என் பேர் கெடுக்காம இருந்தா போதும். வா. உனக்கு தேவையா? எங்க இந்த பகல்களை காணோம். என்னப்பா, என்ன கூட்டமிச்சிங்களாப்பா? ஆமாப்பா, வந்துட்டியா? கம்மாச்சி, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. ஏய், என்னப்பா? இந்த ஊர்லயே 4 எடுத்து படிச்சவன் நீதான். ஆமா மாமா. அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு விவரமா பேசி எந்த ஊரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லு. உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபம் இல்லைன்னா நான் வேண்டுமானால் விசாரிக்கட்டுமா? What is your name? My name is Karishma. My name is மாமா. மாமா சும்மா இரு மாமா, நீ வேற. அப்பா, இந்த புள்ள பேர் கரிஷ்மாவா. What is your father name? Gulsari. மாமா, நம்ம ஊர்ல சுப்பிரமணிய ஆசாரி கந்தாசாரின்னு பேர் வைப்போம்ல, அதே மாதிரி அங்க குல்சாரி புல் இருக்கு. What is your native placing? Mumbai. மாமா, மும்பை எங்க மாமா இருக்கு? இல்ல நம்ம சபரிமலைக்கு கீழ இருக்குல்ல, அங்கதான். மாமா, அது பம்பை மாமா. நீ வேற எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. What is your problem? இனிமே உனக்கு தான ப்ராப்ளம். தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தையும் காலில. ஓய் மூடிட்டு. सोल मी। हे भगवान, मेरी मदद कीजिए। ये जो टूटी फूटी इंग्लिश बोल रहे हैं वो तो मैं समझ पा रही हूँ, पर मैं जो कह रही हूँ वो प्लीज इन्हें समझा दीजिए। भगवान प्लीज। आई एम कमिंग फ्रॉम मुंबई। मुंबई with my friends and lecturers, but I don't know, somehow I miss them. Can you please help me find them? I'll give you my residential address. Please send this message to them. 1 பாம்பே, 2 ஃப்ரெண்ட்ஸ், 3 டூரிஸ்ட், 4 ஃபாரஸ்ட். ஓகே.
அதாவதுப்பா ஆ. இது பாம்பேக்கார புள்ளப்பா. ஆ. இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம காட்டு பகுதிக்கு சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. ஆஹா. வந்த இடத்துல வழி தவறிடுச்சு. ஆ. என்னை எப்படியாவது கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட சேர்த்துடுங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. அப்படியாப்பா? அப்போ ஒண்ணு செய்யலாம். இந்த புள்ளைய அப்படியே கூட்டிட்டு போய் காட்டுல விட்டு வந்துருமா? டேய் சும்மா இரு. என்ன பேச்சு பேசுற? புள்ள வயசு புள்ள ம் வழி தவறி வந்துருச்சு. ம் ராத்திரி பொழுதாக போகுது. ம் சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம வீட்லயே தங்கட்டும். இது நல்லா இருக்கு. காலையில கூட்டிட்டு போய் பெருமாள் மலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். ஐயோ ஐயோ மாமா, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? என்ன? ஏன் அவனுவே நம்ம காட்டுக்கு விறகு பறக்க போற கிளவி கிடைச்சா கூட தூக்கிட்டு போய் கெடுத்து விடுவானுவேன். இந்த புள்ளைய பாருங்க, மொழு மொழுன்னு மைதா மாவு மாதிரி இருக்கு. இந்த மைதாவை கொண்டு அங்க ஒப்படைச்சா கொத்து போட்டால போட்டு விடுவானுவேன். அப்ப நீ சொல்றது சரிதான். ஆ, நாளைக்கு வியாழக்கிழமை ம். பெருமாள் மலைக்கு மும்பை ரயில் வர்ற நாள் தான். ஆமா. நம்ம குதிரை வண்டியில தம்பியையும் இந்த பிள்ளையையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு. சரி. தம்பி இந்த பிள்ளைய மும்பைல இறக்கி விட்டுட்டு அடுத்த வண்டியிலே திரும்பி வந்துடட்டும். ம், ம். இவன் கூட அனுப்புறது தான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல படிச்சிருக்கலாமே. என்ன மாமா? இல்ல ஒண்ணு இல்ல மாமா. சுத்திக்கிட்டே கைரேக பாக்கா. என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? கிறுக்கு இருக்கு பிடிச்சிட்டா? தன்னால ஜன்னல் பக்கம் நின்று சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாரம்ல வரேன். ஏல மாப்பிள்ள, என்ன இப்படி தனியா நின்று சுத்திக்கிட்டு இருக்க? வாழங்க வாழங்க. மாமா நில்லு. நான் யாரு? ரொம்ப நேரம் சுத்தினதுல மூளை குழம்பிட்டோ? ஏல நீ என் அக்கா மோவன், நான் உனக்கு மாமா. மாமா தானே? ஆமா. அப்ப நான் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? கூட பிறந்த அக்காவும் கூட இப்படி தோணலையடா. அடா மாப்பிள்ள, உனக்கு என் மேல இவ்வளவு பாசமாடா? எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகி, ஏய் இதெல்லாம் நடக்கிற கதையாடா? அதெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு அதோ தூங்கிட்டு இருக்காளே, அவதான் உன் பொண்ணு. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏல ஊர் நம்பு மேல அவ கலர் என்ன ஏன் கலர் என்ன? அறிவு கெட்டவன. இல்ல உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே பொத்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும். அதுக்கு என்ன வழி உண்டுன்னு யோசிக்கல? வெங்காயம். அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ மாமாவா மட்டும் இரு. வேற இல்ல சொந்த மாமா இருக்க சொல்றியா? வேற எந்த மாமா இருக்க சொல்ற? எந்த மாமாவா இருந்து தொலை. இது எனக்கு தேவையா? இந்த குதிரை இருந்தா தானே வண்டி கட்டிட்டு போய் அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த புள்ளைய இறக்கி விட சொல்லுவாரு. இந்த குதிரையை கைட்டி லீவ் விட்டோம்னா இந்த புள்ள இங்க தானே இருக்கும். அப்ப நம்ம லவ்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? சபாஸ்டா ரகு, என்னமா பிளான் பண்றடா? இனிமேட்டு இந்த பிளானை ஒன்னும் செய்ய முடியாது எவனாலையும். ஓட்ட வண்டிய வண்டியில குதிரையை பூட்டச்சன்னா பூட்டாம என்னடா பண்ற? பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சு. ராஜு அவுக்க போயிருக்கா மாமா. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு, இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஏ ரகு, குதிரையை பிடிச்சிட்டு வா. என்னங்கப்பா? குதிரை எங்கடா? பா, அந்த குதிரையை கட்டி வைக்காம எங்கேயோ ஓடி போயிடுச்சுப்பா. அவர் வீட்டுல சும்மா தண்டமா தானே உட்காந்துருக்காரு. அவரை தேடி பிடிச்சிட்டு வர சொல்லுப்பா. இப்பதான்டா புது கயிறு வாங்கி கொடுத்தேன். இவன் விட்ட குதிரைக்கு புது கயிறு பழையன்னு தெரியா போது எந்த கழுத நம்ம சொல்றத கேக்குது? ஏய், போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்ட்ட. ஊரா விட்டு பிள்ளைய வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? இன்னைக்கு விட்டா ரயில் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். காலகாலத்துல போய் சேர்க்கணும்டா. ஏன் வா தேடுவோம். என்னடா
குதிரையை எவனுங்க பிடிச்சிட்டு வரானுங்க? முட்டா பசங்களா, நீங்க என்ன குதிரை பிடிச்சு போனீங்க? அப்பா நாங்களும் அவனை அவுத்துட்டு போலப்பா. எந்த கலவணி பேர்ல அவுத்து விட்டுருக்கான். காட்டு பக்கம் தெரிஞ்சிட்டு இருந்தது, அதான் பிடிச்சாந்தான். நல்ல நேரத்துல குதிரையை கொண்டு வந்தீங்க. டேய், குதிரையை கொண்டு போய் வண்டியில போட்டு. காமாட்சி, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. என்னடா வந்த வேலை முடிஞ்சதுல? கிளம்புங்க, நான் மீதியை பாத்துக்கிறேன். மாமா குதிரையை போட்டு மாசம் மாசம் நிக்காத போ. நீ வேற ஏதாவது புதுசா பிளான் பண்ணு மாப்ள. நல்லபடியா போயிட்டு வாமா. பார்த்து பத்திரமா போ. சரி, நீ போய் ஏறிக்கோ. ரூபா கண்ணால என்ன கொல்லாத கியா கியா சொல்லால வெட்டாத வெட்டா ரூபா கண்ணால என்ன கொல்லாத கியா கியா சொல்லால. ஏய் பாத்து பாத்து. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆவு 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 அக்கு. இல்ல என்ன வண்டி நிக்கு. ஐயோ ஒண்ணுக்கு வருது மாமா. ஒண்ணுக்கு வர நேரமால இது? ட்ரெயின் வர நேரமாச்சுல. இன்னும் டைம் இருக்கு மாமா, போய் பிடிச்சிடலாம். இது நீ ஒண்ணுக்கு இருக்கிறதையா? சீக்கிரம் வாழ மாமோய், அந்த புள்ள என் பக்கம் திரும்ப பாத்துக்க. பாலா ஒரு பெரிய மன்மத குஞ்சு. ஏம்மா हाँ அந்த தெரியுது பாத்தியா? அந்த பெரிய மலைய டீ செலவுக்காக ஒரு டீச்சருக்கு அந்த மலையை கொடுத்துட்டோம். ओ இந்த தெரியுது பாத்தியா? இந்த மலைய எங்க பெரியப்பா காலமுக்கன கமலாவுக்கு கொடுத்தாரு. ग्रेट. இதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மலை இருக்குதுமா. அந்த மலையை எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்தாங்க. எங்க அப்பா குழந்தையா கொடுத்துட்டாரு. என்னது நான் எதை பேசினாலும் வாங்க. நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா? புரிஞ்ச மாதிரியே கியா முய்யான்னு நடக்க. अंडरस्टूड. நான் என்ன பேசுறேன்னு திருப்பி ஏன்ட கேட்டா எனக்கே தெரியாது. நீ தெரிஞ்ச மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. ஆனா ரகு ரகு रघु. நல்ல பையன்மா. ओ ஆனா பேட் பாய். ரொம்ப கவனமா இருக்கணும். हाँ क्या? இவன் என்ன சொல்றா நமக்கு புரியலையே. எதை அடக்கினாலும் இது அடக்கமில்ல மாமா. என்ன மாப்பிள்ள மடையை தொடர்ந்துச்சா? போயிட்டேன். இந்த வருஷம் இந்த ஏரியா நல்லா விளைஞ்ச மாதிரி தான். உசாரா உட்காந்துக்கடா. பச்சை தண்ணி பத்தி பாட்டு அப்புறம் பாடல. வேகமா ஓட்டல. ட்ரெயின் வர போகுது. அதுக்கு மேல ना लग गया. நான் தப்பிச்சேன். நல்ல வேலை மாமா, குதிரைக்கு ஒன்னும் ஆகல. குதிரைக்கு ஒண்ணு ஆகலையா? இங்க ஒருத்த கால் உடிஞ்சு கிடக்குறா. என்ன கண்டுக்கலையா நீ? ஆமா, உனக்கு ஒண்ணு ஆகல? நான் தான் உசாரா ஜம்ப் பண்ணிட்டேனே மாமா. ஐயோ, நானும் ஜம்பு தானடா பண்ணுனேன். ஏன் மாமா இப்படி பப்பர பேன கிடக்குற? உன் ஜம்பு பாஸ் ஆயிடுச்சு, என் ஜம்பு பெயில் ஆயிடுச்சு. ஆமா, அந்த பம்பாய் கறி எங்கள. ஆமா, உங்ககிட்ட பேசிட்டு அந்த பொண்ணை மறந்துட்டேன். जल्दी அட தள்ளு வாங்கிட்டேன். ஐயோ யா, ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கே. அப்ப மாமா வீட்டுக்கு போயிடலாம். ஏன் இந்த கியா பிள்ளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? தியான பிள்ளை பாவம், அடிபட்டா வலிக்க தானே செய்யும். சீக்கிரமா ஏதாச்சும் மருந்து போட்டு எடு. அந்த பச்சளைய வலிக்காம போட்டு விட்டுருவோம். ஏமா சீக்கிரமா எடுத்து கொடு. பார்த்து மெதுவா போடுங்க. கொஞ்சம் நீ பொறுத்துக்கம்மா. மருந்து போட்டா சரியா போகும். கொஞ்ச நேரத்துல சரியா. நாளைக்கு பெத்தவங்க வந்து கேட்டா என்னடா பதில் சொல்றது? முட்டாப்பேன். யோ மாமா, வண்டி ஓட்டுறது உம்ம பையன்யா. கீச்சு கீச்சு கியா கியா தாம்பாலன்னு சொல்லி அப்படியே பள்ளது கொண்டு ஊட்டி விட்டா. எனக்கு முட்டு போச்சு, அந்த பிள்ளைக்கு காலு போச்சு. வண்டி ஓட்டவன் குத்துக்கள் மாதிரி நிக்க. அவன ஒண்ணு சொல்லாதீங்க. ஏக்கா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாக்கும்? ஆமா, உங்களுக்கு என் தம்பி வயலைன்னு தூக்கமே வராது. ஏன் நம்ம பிள்ளை மேல மட்டும் ஒரு தப்பு இல்லையாக்கும்? இல்லே, நீயாவது வாய முடி சும்மா உட்கார்றா. ஏன் வீணா சத்தம் முடிட்டு இருக்கீங்க? ஊம காயம், ரத்த கட்டுதான். 2 நாள்ல சரியா போயிடும். கவலைப்படாதீங்க, 2 நாள்ல கட்ட பிரிச்சிடலாம். ஏன் 100 ரூபா கொடுத்து சண்டை போட்டா வந்து வேடிக்கை பாப்பியா? வந்தமா கெட்ட போட்டமா கிளம்புற அவளைய பாருமியா. அந்த இந்திக்காரி வந்தாலும் இவன் போக்கே சரியில்லை. எனக்கு என்னன்னு பாத்துருவோம்டா. பூசாரி, இந்திக்கார பொண்ணுக்கு உடம்பு சரியாரும்ல? சரியா போயிருப்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லனா நீ வந்து வைத்தியம் பண்ண முடியாக்கும். மண்டே ஆளையும் பாரு. அப்பா, என்னப்பா? இந்த பொண்ணுக்கு சரியாகணும்னு ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கப்பா. சரிப்பா. ஏப்பா, நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. மொக்கச்சாமி மட்டும் பேசாம நிக்கிறான். அவன் எங்கேயோ போயிட்டாமா. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியானங்கிறதுக்காக வாயில வேலைய குத்திட்டு வந்திருக்கேன். ஏல வேலா குத்திருக்கா? ஆட பாவி போய் உள்ளியா. போன மாசம் வாந்தி விதி எடுத்து 3 நாள் மூஞ்சி உப்புற கிடந்தல. ஒருத்த நாள் கோயிலுக்கு போய் ஒரு குண்டுசியா குத்தினீங்களா?
இந்த வெள்ளத்தோல்காரிக்கு அடிபட்ட உடனே இவனை பத்தியா வேலை நெத்தில ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்கான். இவன் வாயில பஞ்சு பண்ணி வச்சிருக்கான். இல்ல நீ வேலை எங்க வச்சா சேட்டுகளே வச்சிருக்கா? அதான் அவன் மாலையை போட்டிருக்கான்ல. இல்ல இவனை பார்க்க ஒரு குரூப்பா வந்திருக்கல, இன்னைக்காவது என்னைய பார்க்க வந்திருக்கீங்களா? இந்த கன்றாவே தான் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம்ல. இல்ல நீ என்ன சொல்ற? நீங்க எப்பமா ஊருக்கு போவீங்க? இல்ல நான் எதுக்குள்ள ஊர் போனோம்? ரகு பிறந்த அன்னைக்கு வந்தீங்க. 20 வருஷமா எங்கேயே உட்காந்து வெட்டி சோறு தின்னுட்டு இருக்கீங்க. எப்ப ஊருக்கு போறேன்னு சொல்லுங்க. ஊருக்கே கடை வெட்டி பொங்க வச்சு உங்களை வழி அனுப்பி வச்சிருவோம். கடை வெட்டி சோறு போடுறானுங்களா? இந்த 4 எருமைகளையும் பிரிச்சாதான் நம்ம 4 வேளை சாப்பிட முடியும். இல்ல முதல்ல அவனை வெளியே போச்சு. நாங்க போக மாட்டோம். விடுறா கோடங்கி. ஐயா தபால்காரரை வர சொல்லணுமேப்பா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான், தபால்காரர் வர்ற நாள் தான். வந்தா உங்களை பார்க்க சொல்றேன். சரியப்பா சரியப்பா. காமாட்சி இந்த பிள்ளைய பாத்துக்க. நான் டவுன்ல போய் துணி எடுத்துட்டு வரேன் இந்த பிள்ளைக்கு. சரிங்க. வரட்டுமா? மாமா அப்படியே எனக்கு 2 டவுசர் எடுத்துட்டு வாங்க மாமா. என்ன மாப்ள, உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எனக்கும் நடிக்க தெரியும். தோ நீ குடியும் போட்டு அச்சா நீ பாத்தியா? இதை மட்டும் உங்க அப்பன்ட்ட காமிச்சுனா ஏன் உன் அச்சு கலண்டுரும். இந்த புள்ள புது சொத்து. உன் விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், எங்க விஷயத்துல நீ தலையிடாது. வரட்டா? இவனுங்க 3 பேரும் எப்படியாவது நம்ம வீட்டு பக்கம் வராம கழட்டி விடணுமே. என்ன பண்ணலாம்? இல்ல உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே போத்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும். அதுக்கு என்ன வழி உண்டு யோசிக்கல? வெங்காயம். சரி மாமா, இன்னைக்கு நான் அவளை பார்க்க வைக்கிறேன். நான் என் காதலை ஜெயிக்கணும்னா நீ என் மாமா காதுக்குள்ள போயே ஆகணும். என்னடாச்சு? எதுக்குடா கத்துற? என்னடா சொல்ற? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? என்னன்னு சொல்லு. சொல்றா. கேட்கலையா? சொல்றா. ராத்திரியில கண்டதையும் திங்காதடா பயபுல கேட்கணும்ல. என்னடா செய்யுது? போடா காத பாப்போம். இருடா. பாப்போம்டா இருடா. டேய் மாமா கத்திட்டு இருக்காத மாமா, காதுல எறும்பு ஏதோ போயிருக்கோம். புடிச்சு விட்ட மாதிரியா சொல்றாட பயம் இல்ல. பேர் என்ன? அம்சு. திம்சா? அம்சவள்ளி. அம்சமா தான் இருக்கா? மாப்பிள்ள என்ன புறாவை கையில வச்சு தடவிட்டு இருக்க? ஏல நீ புறாவை எதை நினைச்சு தடவிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். புறாவையே இந்த தடவுறிய பாத்தா? உங்க அப்பா கோடங்கி உன்னை அனுப்பி வச்சுட்டாரா? ஆமாங்கய்யா. கோடங்கி எங்கே போயிருக்காரு? பக்கத்து ஊருக்கு பேய் விரட்ட போயிருக்காரு. பேய் விரட்டுறதுக்கும் வைத்தியம் பாக்குறதுக்கும் கோடங்கியை விட்டா இந்த ஊர்ல வேற ஆள் இல்லைன்னு ஆகி போச்சு. அவர் பாக்குறதா வைத்தியம் வேற. அப்பா நாளைக்கே கட் அவுத்துடலான்னு சொல்லிட்டாருங்கய்யா. நாளைக்கு அவ கட் அவுக்க போற ஒரு 7 நாள் ஆகட்டுமே. இப்பதானே கூடி வருது. அறிவு கட்டவன ஒரு கெட்டு போன உரியால கைய வெட்டி போட்டுருவேன். மாமா நீ பண்ற சேட்டைக்கு உன் காலை உடைச்சு போட்டு கூடாது. எதுக்கோ எம்புட்டோ செலவு பண்றீங்க. தலைக்கு என்ன வாங்கி தேய்க்க மாட்டீங்களா? இங்க பாரு முடியெல்லாம் செம்பட்ட அடிச்சு போய் கிடக்கு. என்னம்மா ஒண்ணு இல்ல. இங்க பாரு கோடாங்கி மக வந்திருக்குல்ல, மருந்து போட்டு தேய்ச்சா 2 நாள்ல சரியாயிரும். சரியா? அழுகாத. அவன் கிடக்கா. உனக்கு ஏதாவது செய்யணுமா? சந்து பக்கம் வரியா? என்ன மாமா ஏதாவது வாங்கி கொடுக்க போறியா? இல்ல எதையுமே சந்தேகமா பாக்காதல. மாமா இதே மாதிரி பேசியிருந்தா கால்ல ஊத்துற எண்ணெய் தூக்கி வாயில ஊத்தி விட்டுருவேன். ஐயா ஐயா வர சொன்னீங்களாமே? ஆமா தபால்காரரே,
இந்த புள்ள பம்பைக்கார புள்ள. சரிங்க. ஊருக்கு அனுப்பணும்னு நினைச்சேன், கால் அடிபட்டு போச்சு. சரிங்க. அவங்க அப்பா ஆத்தாளுக்கு தெரியப்படுத்தணும். போய் ஒரு தந்தியை கொடுத்துருங்க. விலாசத்தை சொல்லுமா. क्या விலாசம் கியாவா? சும்மா இருடா. இந்த புள்ள பேசுறதுதான் புரியலன்னா நீ அதுக்கு மேல இருக்க. தம்பி விலாசத்தை கேட்டு சொல்லு. இப்ப மாட்டணும். ஹலோ, அட்ரஸ் டெல். நல்லா டெல்லு ஐயா. पेपर पेन मैडम? हाँ। लीजिए। தபால்காரரே ஐயா இந்தாங்க. தந்தி அடிச்சுட்டு பாக்கிய வெளிச்செலவுக்கு. சரிங்க, நல்லது. வாங்க. தபால்காரர பணம் கொடுத்தது தந்தி அடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு இல்ல. தண்ணி அடிச்சிட்டு தந்தி கொடுக்க மறந்துடாதீங்க. எல்லாம் ஐயா சொல்லிட்டாரு, நீ அடங்கு. கெட்ட நல்லா போடு. இந்த விளையாடு. போஸ்ட்மேன் என்னலாச்சு? மாமா எப்படி மாமா இருக்க? ஏல என்ன வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி கேட்க? நீ இப்பதான் வெளியே போயிட்டு வந்த. இங்க பாரு, பேச்ச மாத்திர சொல்ல ஏன்ட்ட இருக்க கூடாது. போஸ்ட்மேன் என்ன பண்ணா? மாமா என்ன மாமா ஓமானிட்டு அந்த பம்பாய்க்காரிய பார்த்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் போக்கும் சரியில்லை, வரத்தும் சரியில்லடே. இங்க பாரு, இந்த காலை முறிக்கிறது, காலுக்குள்ள எறும்பு விடுறது, இந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணேன்னு வையே. ஏன் மாமா ஊருக்கு போயிருவியா? ஊருக்கு ஊருக்கு அப்படியே ஊருக்கு போறாங்க. பாம்பேக்காரிய கூட்டிட்டு போய் ரயில ஏற்றி விட்டு தான் ஊருக்கே போகல. இந்த மாதிரில இந்த மாதிரி சேட்டையெல்லாம் ஏன்ட்ட பண்ணிட்டு இருந்தா வை. மாமா மாமாவா இருக்க மாட்டேன். ஆமா. ஏன் மாமா கோமாக்கு போயிடுவேன் மாமா? ஐயோ எதுக்கு எடுத்தாலும் யாருக்கு மாமா பேசுறாரு? உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே பொத்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும். அதுக்கு என்ன வழி உண்டு யோசில? வெங்காயம். மாமா நேத்து பார்க்க வச்சிட்டேன், இன்னைக்கும் எப்படியாவது பார்க்க வச்சிரும் மாமா. என்ன மர்மோன நீங்க இரும்பா? இல்ல மாமா. இல்ல பெருச்சாலியா? அது இல்ல மாமா, தேடுதான். இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கு. எங்கம்மா மொத்த காட்டு. நான் ஒரு பைத்தியக்காரி. உன் பாச புரியாம நான் எங்க ஊர் கருப்பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியே உன்கிட்ட எங்க பாசையில பேசிட்டு இருக்கேன். பாப்பா ரகு, பாவம் இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. நீ ஏதாவது 4 வார்த்தை ஆறுதலா பேசுடா. கிரையிங் வை சிச்சி ஈ சிரிங் சூப்பர் சிரிச்சிட்டா. ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அம்மா அப்பா கோன் பிக்சர் பாத்திருக்கியா? अच्छा और लव स्टोरी दिलवानिया दुल्हा ले जाएंगे पिक्चर पात्रिका 100% लव पिक्चर शोले प्योर फ्रेंडशिप सब्जेक्ट 3 इडियट्स प्योर फ्रेंडशिप सब्जेक्ट रूट मार ஏப்பா தம்பி என்னதான் பேசுறா? 1 கிலோ புண்ணாக்கு வேணுங்க. உன்கிட்ட கேட்டனா? என் மைங்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் குறுக்க வர? என்னப்பா சொல்றா? மா அவளுக்கு வீட்டுக்குள்ளே போர் அடிக்குதாம்மா, என்ன ஊரை சுத்தி காட்ட சொல்றா. ஆமாப்பா, அவ டவுன்ல இருந்த பிள்ளை 4 இடத்துல அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்சிருப்பா. வீட்டுக்குள்ளேயே காலை கட்டி போட்ட மாதிரி கிடக்கால. காடு அருவி நீ சுத்தி காமிச்சிட்டு வா. சரிம்மா. அவன் என்னமோ பெரிய பாச பேசுற மாதிரி திருச்சி எல்லாம் வளைச்சி சுத்தி போடுறா. நான் ஹிந்தி பேசட்டுமா? அவன் 2 ஹிந்தி படம் பேர் சொன்னா அந்த புள்ளையும் கூட்டிட்டு காட்டுக்கு அனுப்புறாவ.
நான் 4 ஹிந்தி படம் பேர் சொன்னா மல்லா கடிச்சு விழுந்து உள்ளே எரிச்சு ஓடுறான். என்னையா உலகம் இது? எல்லா ஊர்லயும் பெத்தவங்க புள்ளையில தான் நம்புறாங்க. பாத்தியா எவ்வளவு கலர் கலர் ஹார்ஸ். अरे वाह कितनी सुंदर चीज. ரெண்டு எரிக்கலஞ்சடியை புடிங்கிட்டு வா. आप अपनी भांजी को संभालना, वो कहते हैं कि वो मुझसे प्यार करते हैं. இருமா இரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியும். ரகு, அந்த வெங்காயத்தை பத்தி நானும் சொல்ல வரேன். அவன் எங்க அக்கா மோவன், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை வெளியே கூட்டு போயிருக்கான். கையங்கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே. உன்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான், அது உனக்கு பிடிக்கல. இதே எங்க மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லி இருக்கு, அவங்களுக்கு எதுவும் புரியல. அப்படிதானே? கியா கிட்ட ஹிந்தி கத்துட்டு இருக்க போல. ஆமா, ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன், தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்கம் கட்டவனே, அவனை வெளியே கூட்டிட்டு போய் என்ன பண்ண நீ? 2 முள் குத்திங். அப்படின்னா உனக்கு ஹிந்தி தெரியாதோ? 2 முள்ளு குத்திருச்சு மாமா. குனிய வச்சு குத்திங். எனக்கு கூறு கட்ட பையல அந்த புள்ள கத்திக்கிட்டு நடக்கல. அந்த புள்ளைய கூட்டி போய் என்ன சேட்டை பண்ணா? இரு, உங்க அப்பனை கூப்பிடுறேன். அப்பா இல்ல, உங்க அப்பனை நான் தானே கூப்பிடணும், நீ எது கூப்பிடுறா? என் முன்னாடியே அவ கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்கியே. ஏல அறிவு கட்டவனே, அந்த புள்ளை நான் இப்ப கை பிடிச்சிட்டேன். இப்ப என் கண்ணு முன்னாடி தானே பிடிச்சா? உனக்கே இது நியாயமா? ஐயா ரகு, இப்ப நீ இப்படி திரும்பிட்டியா? ஆமா, அந்த பிள்ளைக்கு எத்தனை முள்ளு குத்தி இருக்குன்னு சொன்ன? 2 முள்ளு மாமா. 4 முள்ளு உனக்கு குத்தி இருக்குமா? நான் சொல்றேன், எக்கேடு கட்டு போய் தொலைங்கடா. அப்படி சொல்லு, இத தானே எதிர்பார்த்தேன். मामा भी समझ नहीं पाए, मामा जी भी भाग गए. मैं कैसे समझाऊं? என்ன சொல்வியாடி? சொல்வியா? சொல்வியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். சொல்லுவியா? சொல்லுவியா? ஐயோ, தயவு செய்து வெளியே சொல்லிடாத கியா. नो रघु. நம்ம கடையில இந்த ரொட்டி பண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கே. ஒரு 4 நாள் கட்டுங்க. எங்க வீட்டுக்கு இந்திக்கார புள்ள ஒன்று வந்திருக்கு. சரி. அது படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பர், ஹிந்தி புத்தகம் ஏதாவது இருந்தா கொடுங்க. அட யாருங்க நம்ம ஊர்ல இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்தி புத்தகம்லாம் படிக்கிறது? நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாரு. அவர் 2 நாளா லீவு. அவருக்கு வந்த பேப்பர் நம்ம கடையில இருக்கு, அதை வேணா தர்றேன், வாங்கிட்டு போறீங்களா? அதை கூட கொடுங்க. இந்தாங்க. ஐயா, இந்த புள்ளைய பத்தி இதுல என்ன போட்டுக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அட நம்ம ஊர்ல செத்து போயிட்டாக்க கண்ணீர் அஞ்சலும் பேப்பர்லயும் போஸ்ட்லயும் போடுறோம் இல்லையா? அது மாதிரி இந்த புள்ள செத்து போயிடுச்சு போல் இருக்கு, அத போட்டிருக்காங்க. பணக்கார விட்டு புள்ள போட்டிருக்கு, இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏய் தபால்கார தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. இவர் வந்துட்டாரே. பம்பாய்க்கு தந்தி கொடுக்க சொன்னேன், தந்தி கொடுத்தியா நீ? ஒரே போடா போட்டு உங்க வீட்டுக்கு நான் தந்தி அனுப்பிச்சிருவேன். உசுர முக்கியமா கடமை முக்கியமா? ஐயா அது இல்லைங்க, நீங்க கொடுத்த அட்ரஸை தொலைச்சிட்டானுங்க. சரி, அடுத்த முறை நம்ம ஊருக்கு வரப்ப அட்ரஸை வாங்கி கண்டிப்பா அனுப்பிச்சிருங்க. அடுத்த வாட்டி தந்தி கொடுக்கறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு கருமாதி வச்சு விடுவேன். அந்த புள்ள செத்து போச்சுன்னு பேப்பர்ல கொடுத்துருக்காயா? ஐயோ அப்படியாயா? என்ன அப்படியாயா? அந்த புள்ள விலாசம் இந்த பேப்பர்ல இருக்குல்ல? இருக்குங்க. தந்தி ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு. ஆமையா, கையோட ஒரு தந்தியை கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க. ஆளு வந்து சேர்ந்துருக்கா பாரு. பருப்பு கடைமா, பருப்பு கடை. பருப்பு கடைஞ்சாச்சு. சோறு, தயிர், ரசம், குழம்பு, வடை எல்லாம் ஆக்கி உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு? பருப்பு கடைஞ்சு விளையாண்டுட்டு இருக்கோம். கைய பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நண்டு வருது, நரி வருது, இந்த விளையாட்டு விளையாடுவோம். ஏன் இந்த பல்லாங்குழி, பாம்பு கட்ட இந்த விளையாட்டுல உனக்கு தெரியாதா? கொண்டத்தால கேட்க மாமா, அதெல்லாம் உன்ன மாதிரி வயசான ஆள் விளையாடுறது. போமா அங்கிட்டு. மாப்பிள்ள, நண்டு ஊறுதோ நரி ஊறுதோ இல்லையோ, நீ நல்லா ஊறல. நடத்துல உன் காட்டுல மழை கிச்சி கிச்சி. மாப்பிள்ள, நண்டு ஊறி தொண்டாக்கல பேராம. பிளாக் மேன். நீ எங்க போற? என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு போறேன். அதத்தான் நான் கேட்க போறேன்ல. பேசாம நில்லு. தம்பி,
என்னடாச்சு? பா இவங்க காட்டுக்குள்ள போகும்போது ஜீப் டயர் வெடிச்சிருச்சுப்பா. சரி. டயர் மாத்த 2 நாள் ஆகுமா? அந்த காட்டுக்குள்ள இவங்களை அப்படியே விட்டுட்டு வந்தா பிரச்சனை ஆயிரும்ல. இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரணுமாக்கும். அதான் நான் நினைச்சேன். கொடியேத்தும் போது பிள்ளை வீட்டுல இருந்தா, திருப்பி காப்பு கட்டும் போது வீட்டை விட்டு வெளியே போனா சாமி குத்தம் ஆயிராதா? நம்ம சாமி துடியான சாமி இல்லையா? அதான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. சரி சரி விடுங்க. 2 நாள்ல நம்ம கோயில் திருவிழா, இங்க கடாவட்டு ஆட்டம் பாட்டம்னு எல்லாம் இருக்கு. இருந்து சந்தோஷமா கும்பிட்டு பிறகு ஊருக்கு போட்டுமே. என்ன நான் சொல்றது? वो क्या बोल रहे हैं? इस गांव में एक मंदिर में परंपरा पूजा ஏமா 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 இருமா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. போங்க எல்லாரும் உள்ள போங்க. டீச்சர் பெட்டி பெருசா இருக்கு, ஆட்டாம போங்க. ஏ மாப்ள சொல்லு மாமா. நீ எங்கள போறா? இங்க வா இப்படி. ஆமா, நீ மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்க? காதுக்குள்ள கட்டெரும்பு விடுறதுல இருந்து கார் டயர் வெடிக்கிற வரைக்கும் புது புது ஐடியாவா கண்டுபிடிக்க. நான் என்ன ஏன் ஆளை மட்டுமா கூட்டு வந்திருக்கேன்? உனக்காக டீச்சரையும் சேர்த்து தானே கூட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல தான்ல உன் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்திருக்கு. ஓகே மாமா. மாப்ள ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு குடுக்கியா? சொல்லு மாமா. அந்த டீச்சரை மசிய வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒண்ணு சொல்லி கூட. அட இவ்வளவுதானே? இதையே இன்னும் ஃபாலோ பண்ற பாரு. சரி கரெக்டா மாமா? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றேன் மாமா. என்னடா கண்ணா, டீச்சரை கூட்டு வந்து செட் ஆகணுமா? அடச்சி, இந்த கியா பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா கூடவே சுத்திட்டு இருக்கு. அவங்களை எப்படியாவது பிரிச்சு என் கூட செட் பண்ணி விடு மாமா. நான் உனக்கு மாமா. ஆமா. இங்கதான் இருக்கு. இந்த கரடியா? மனிதன் என்ன போரடிக்குதா? அதான் புறாவுக்கு இற போடுறியோ? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? புது விளையாட்டு, பிரம்மாண்டமான விளையாட்டு. கைய கொஞ்சம் நீட்டுமா, வாயத்துற. எவ்வளவு பெருசா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பழைய விளையாட்டு. நான் உனக்கு புதுசா சொல்லி தரட்டுமா? என்ன தவளை விளையாட்டா? இது வேற விளையாட்டு. வா மேல வாமா. ஏப்பா இந்த கிண்ணி எதுக்கு கையில வச்சுக்கிச்சு? காலை தூக்கி மேல வைக்கியா? அங்கேயா? விளையாட்டு இது, புது விளையாட்டுமா. தூக்கி வை. இல்ல வையில நல்லா இருக்கும். அப்படி வை. விளையாட்ட ஆரம்பிமா. இப்ப பாரு. பருப்பு கடமா, பருப்பு கடை, பருப்பு கடமா, பருப்பு கடை. இது சோறு, இது குழம்பு, இது கூட்டு, இது பாயாசம், இது அப்பளம். கொஞ்சோல எடுத்து உங்க அம்மா குடு, கொஞ்சோல எடுத்து உங்க அப்பா குடு, கொஞ்சோல எடுத்து உனக்கு, கொஞ்சோல எனக்கு. கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்து, கழுவி கழுவி குருவிக்கு ஊத்து, மீதி இருக்கிற கழுவிக்கு மாமன் வாயில ஊத்து. இப்பதான் விளையாட்டோட முக்கியமான கட்டம். என்ன பண்ண போறீங்க? பொறு சொல்றேன். நண்டூருது நரிவூருது, நண்டூருது நரிவூருது, நண்டூருது நரிவூருது. மாமா நண்டூரு தெரியுது மாமா. நீ எங்கேயே கிச்சு கிச்சு முட்டுற? எங்கேயே காட்டிட்டு போற உழைக்கிறல. நீ அந்த பிள்ளோட விளையாடும்போது நான் வந்து ஏதாவது சொல்றேனா? யோ அதெல்லாம் விட மாட்டேன். நண்டூரு நரிவூரு, நண்டூரு நரிவூரு, நண்டூரு. What's that? மீன் பிடிச்சிங். Fish. Oh, fish. இவங்க எல்லாம் பிடிக்கிறது ஸ்மால் fish. Small fish? मुझे भी. One. வேணுமா? You want? Come. என்னண்ணே, மீன் ஏதாவது மாட்டுச்சா இல்லையா? Wow. This is Kendai fish. Kendai? Always. Nice. I take big Kendai. Big? Big பெரிய Kendai? மீன். வேணுமா? வா. உன் கம்பு வளைஞ்சிருக்கு, வேணாம். அண்ணா உன் தூண்டி கம்பு கொடுண்ணா. இப்ப பிடிக்கிறேன் பாரு கேண்டையும் எல்லாத்தையும். रघु, मुझे दो ना. मुझे पकड़ना है. உனக்கெல்லாம் போட தெரியாது. இரு நான் போடுறேன். What is this? இரு இப்ப மாட்டுது பாரு பெரிய கெண்டை. Big fish पक्का मिलेगा? பெரிய மீன். Are you sure? Big fish. பாரு.
மாட்டும் பாரு. ओके ओके மாட்டிருச்சு. Is this big fish? ஏன்டா கோமணத்தை உருவுன? What is this? என்னது இது? ஐயே சே. நோ டச். கோமணம். டேய் மீன் குஞ்சு கடிக்குதுடா, கோமணத்தை போடுறாங்க. கோமணம்? இது ஆம்பளைங்க துப்பட்டா. டேய் அது என் கோமணம்டா, நாரப்பையில. क्या? ஜென்ஸ் துப்பட்டா. ஏய் அது இல்லாம நான் வெளில வர முடியாதுடா, என் கோமணத்தை போடுறேன். வெள்ளச்சாமி மாவாடா. இன்னைக்கு நான் மடிச்ச போதைக்கு இந்த காண்டாமிருகம் தான் சைட் டிஷ். என்ன 3 எருமை எங்க மேஞ்சிட்டு வருது இல்லையா? மாரியா வரானுவே. என்ன மாமா தெரியல பேன் பாப்போமா? முடக்க மாட்டிக்கிட்டு போ. என்ன மாமா அப்படி பாக்குற? மாமாவா? யாருக்குல மாமா? ரகுக்கு மட்டும் தானே மாமா? ரகுக்கு மாமானா எங்களுக்கும் தானே மாமா. குடிச்சிருக்கீங்களோ? நம்ம ஊர் வழக்கப்படி எவனும் குடிக்க கூடாதுன்னு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நம்ம ஊரா? இது எங்க ஊர், உங்க ஊரு திருநெல்வேலி. சிரிப்பு காமிக்காத மாமா. இல்ல ஆடிட்டு வரையில குடிச்சிருக்கல இல்லையா? இல்லையே. அப்புறம் எல்லாம் ஆடுறா? ஆடுனா குடிச்சிருக்காங்களா? மரம் ஆடுது, செடி ஆடுது, அசின் அமலாப்பாலாம் கூட ஆடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்களா? வாயில குத்தி போடுவோம் பேசலாம். இல்ல ஊதுல இதுக்கு மேல ஊதுனா எங்க அப்பா வைவாரு. நக்கல் உனக்கு என்ன? வாயில ஊதுல ஊதிட்டா போச்சு. ஆமா நானு ஆமா. அப்பா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. நம்ம தப்பிச்சிட்டான், அவ்வளவுதான். இனி எவன் மாட்ட போறான்னு தெரியல. எவனா இருந்தாலும் சரி நேருக்கு நேரம் வாங்கடா. குழிய கிடக்குன்னு சொன்னாங்கடா. குழிய மட்டும் கிடக்காது, குடலையும் சேர்த்து கிடக்குண்டா. டேய் குடிச்சவன் எல்லாரும் கெட்டவனும் கிடையாது, குடிக்காதவன் எல்லாம் நல்லவனும் கிடையாது. ஏய் கருவாப்பேல என்னடா? என்ன பாக்க? என்ன ஊருக்குள்ள சின்ன புள்ளைய பயங்காட்டுற ஒத்தக்கான நீதானா? என்ன முறப்பு? என்னடா நான் முறைச்ச உனக்கு நான் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏய் ஊருக்குள்ள கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்கு, இந்த நேரத்துல குடிக்கிறவனுக்கு தெரியாதா? என்னடா பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க செருப்ப தூக்குற? ஏய் இப்படியே ஊருக்குள்ள போன உன்னை கொண்டே போடுவேன். ஏய் போய் இந்த புதருக்குள்ள போறாங்க. புதருக்குள்ளையா? புதருக்குள்ள நீ போறியா நான் போறான்னு பாப்பா? போட. ஏய் என்ன பேசி நம்ம போத இடம் மாறிடுச்சுடா சாமி. பெரிய மனுஷன் ஐயா தர கொய்யா தர எவ்வளோ பேய விரட்டாங்க. நாங்க உங்களை விரட்ட மாட்டோமா? மயக்கமா கலக்கமா மனதில் கலக்கமா போடாங்கிக்கு சரியா? ஊருக்குள்ள எவன சுத்தபத்தமா இருக்க நீ என்னடி ஜாமான ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த கோடாங்கி ஒன்று சொல்றேன். நாளைக்கு திருவிழா, எவன ஊருக்குள்ள சுத்தபத்தமா என்ன சொல்றது? ரோட போடுறானுல, நாட்டுக்குள்ளேயே ரோடு போட மாட்டான், காட்டுக்குள்ள எங்க போய் போட போறான்? ஏன் ரகு எங்க போறான்னு தெரியலையே. ஏ ரகு எந்த பக்கம் போடா? ஏன் ரகு? ஏ ரகு ஏன் இந்த வாரண்டா? எந்த மாசம் வீடு போய் சேர போறேன்னு தெரியலையே. ஐயோ கரடி, காட்டுக்குள்ள கரடி பூயா வரம் பாக்குதா?
பாரதி ராஜா பட கதாநாயகி மாதிரியே 3 வாட்டி வந்து போதையா. சினிமா நிறைய பார்த்துருக்குமோ? அட நாதாரி போய் இந்த பக்கம் போயிடலாம். ஐயா, ஒரு வழியா கரடிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும்படாய் போச்சு. இன்னும் என்னென்ன வரப்போதோ. இந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இல்ல நான் இங்கதான் போனோம். ஐயோ, உங்க நல்லதுக்கு சொல்றேன், இந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க, இந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இருக்கு நாதாரி எங்க இருந்து குச்சான்னு தெரியலையே. அடி வயிறு ஆடி போச்சப்பா. எதை பார்த்து பயந்துருப்பான்? ஓ, இந்த கரடியை பார்த்து பயந்துருப்பானோ? அது தங்கமான கரடியாச்சப்பா. அதை பார்த்து இந்த கரடியா பயந்துட்டு போகுது. ஏல ஏ பயந்தாவளி, இல்லை இந்த பக்கம் தான்ல போறேன். அந்த கரடியை பிடிச்சி சூப்பு வைக்க வந்து குடிக்கியா? நாங்கெல்லாம் காண்டா மிருகத்தை காலுக்குள்ள போட்டு மிச்சாளுக்க. பயப்படாத மாதிரியே பேசி விட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கொலை நடக்கத்தான் செய்யுது. என்ன நடக்க போதோ? பழையபடியும் கரடியா இந்த வாட்டி வாழைப்பழத்தார தோல்ல தொங்க போட்டு நிக்குது. கூப்பிடுதோ? எப்படி தப்பிக்க? சின்ன வயசுல படிச்ச கரடி கதையை வச்சு நாம தப்பிச்சா தான் உண்டு. 2 பேரும் காட்டுக்குள்ள போனா ஒருத்தன் மரத்துல ஏறி தப்பிச்சுட்டான். ஒருத்தன் மூச்சை இழுத்து அடக்கிக்கிட்டு பிணம் மாதிரி கிடந்தான். பார்த்துட்டு கரடி திரும்பி போயிட்டு அப்படியே ஃபாலோ பண்ற வெள்ளச்சாமி. உனக்கும் வரையற தெரியாது, அப்படியே சாஞ்சிருடா, மூச்சை இழுத்துக்க. நல்ல வேலை மூக்கு சின்னதா போச்சு. அடுத்து எதை விட போதோ? கரடி தூக்குது. நான் எங்க இருக்கேன்? ஐயோ, என்ன நடந்துச்சுப்பா? உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது ஐயா. எல்லாத்தையும் உரிச்சிருச்சு. ஐயோ, கரடி பயவுள்ள இப்படி பண்ணி விட்டு போயிட்டு. ரகு, உனக்கு ஜோடி சேர்க்க வந்து எனக்கு ஜோடி சேர முடியாமலே போயிடுச்சடா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெளிவா சொல்றேன். பழைய கதையை நம்பி கரடி வந்தா மூச்சு அடக்கிக்கிட்டு படுத்தா மோந்து பார்த்துட்டு போயிருந்து எவனாவது சொன்னதை நம்பி படுக்காதீங்க. மட்டும் தப்பிக்க விடக்கூடாது. அந்த பக்கம் போனியா? நான் தான் போகாத நல்ல ஏன் போன? போவாதன்னு சொன்ன.
அந்த கரடி இப்படி பண்ணுன்னு சொல்லவே இல்லையடா நீ. அது கரடியா இல்ல. கரடி இல்லையா? ஆமா, காமாட்சி கரடி வேஷம் போட்டு காட்டுக்குள்ள அலையிறா. இப்படி ஒத்த செத்துல போற ஆம்பளையில வாழ்க்கை கெடுத்துறா. ஐயோ, அவ வாழைப்பழத்தை உரிக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுடா. ஆமா, என்ன இந்த பக்கம் போவாதன்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் போனிய, போகும்போது நல்லா தனியா போன, ஏன் இப்படி அலங்கோலமா வந்திருக்க? இப்ப சொல்றேன். இந்த பக்கம் போ. ஏன் காமாட்சி திருட பக்கம் கூட போ, ஆனா இந்த பக்கம் போயிடாத. ஏயா? இங்கிட்டு காளியத்தை கழுத வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறா, போயிடாத. காளியாத்தா கழுத வேஷமா?